ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனசுக்காரர் இருந்தார். அவரை எல்லோரும் நோவா தாத்தா என்று அழைப்பார்கள். நோவா கடவுளை நேசித்தார். மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக வாழ்ந்தார். நோவா ஒருபோதும் மழையை பார்த்ததில்லை என்றாலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். ஒரு பேழையை கட்டுவது நிறைய வேலையாக இருக்கும். ஒரு நாள் இறைவன் நோவா தாத்தாவிடம் சொன்னார், நோவா, நான் உலகத்தை அழிக்க பெரிய வெள்ளம் அனுப்பப் போகிறேன். நீ ஒரு பெரிய பெரிய பேழை கட்டணும். உன் குடும்பத்தையும் எல்லா மிருகங்களையும் 2 ஜோடியாக உள்ளே கூட்டிவை. நோவா தாத்தா சொன்னார், அட, அது நல்ல வேலைத்தானே, சரி செய்றேன். அவர் டக் 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 என்று மரங்களை வெட்டி டம் 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 என்று ஆணி அடித்து ஒரு மகா பெரிய பெட்டகம் கட்டினார். ஊர்ல மக்கள் தாத்தாவை பார்த்து சிரிச்சாங்க. அட தாத்தா, மழையே இல்ல, படகு எதுக்கு? ஆனா நோவா தாத்தா நம்ம தாத்தா தானே. அவர் சிரிச்சுக்கொண்டே வேலை செய்தார். பேழை கட்டி முடிந்ததும் யானை, சிங்கம், ஆடு, மயில், கிளி, பூனை, நாய் எல்லாமே 2 ஜோடியாக டக் டுக் டுக் என்று வரிசை போட்டு பெட்டகத்துக்குள் சென்றன. உள்ளே எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். அப்புறம் வானம் கருப்பாகி மெல்ல மெல்ல டப் டப் என்று மழை தொடங்கியது. சின்ன மழை, பெரிய மழை, மிகப்பெரிய மழை. வெள்ளம் 40 நாள் இரவு பகலாக கொட்டி கொட்டி பெய்தது. வானம் இருள், மழை முடிவே இல்லாமல் விழுந்தது. நதிகள், வயல்கள், வீடுகள் அனைத்தும் நீரில் மூழ்கின. பெட்டகத்துக்கு வெளியில் இருந்த எல்லா மனிதர்களும் ஜீவன்களும் இந்த பெரிய வெள்ளத்தில் உயிர் பிழைக்க முடியவில்லை. அது மிகவும் துக்கமான நேரம். ஆனால் நோவா தாத்தா, அவரது குடும்பம் மற்றும் அவர்கள் காப்பாற்றிக் கொண்ட அனைத்து ஜீவன்களும் பெட்டகத்துக்குள் பாதுகாப்பாக இருந்தனர். பல நாட்களுக்கு பின் மழை நின்றது. நோவா தாத்தா ஒரு புறாவை அனுப்பினார். அது ஒரு பச்சை இலை எடுத்துக்கொண்டு வந்து, தாத்தா, நிலம் தெரியுது என்று போல தெரிவித்தது. இறுதியாக பெட்டகம் ஒரு மலை மேல் நின்றது. வானத்தில் ஒரு அழகான வானவில் பூத்தது. இறைவன் சொன்னார், இனி உலகமே முழுக்க அழியும் மாதிரி பெரிய வெள்ளம் நான் அனுப்ப மாட்டேன். உயிர்கள் வெள்ளத்தால் அழிவதில்லை. பூமியை அழிக்க பெரிய வெள்ளம் இனி ஒருபோதும் வராது என்றார். உலகத்தை மீண்டும் மகிழ்ச்சியாக நல்லதோடு நிரப்ப நோவா தாத்தாவின் குடும்பமும் அவருடன் இருந்த மிருகங்களுமே புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தனர். ஏன் தெரியுமா குழந்தைகளே? நோவா தாத்தா நல்ல மனசுக்காரர். அவர் எப்போதும் நியாயமான நல்ல செயல்களையே செய்தார். So be obeyed to God as Noah Tata. Thank you for watching. Please share and subscribe.